நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்பிஐ வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் பெஸ்ட் சாய்ஸ். 400 நாட்களில் ரூ. 5 லட்சம் முதலீடு செய்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணத்தை முதலீடு செய்யும் பொழுது பெரும்பாலான மக்கள் மனதில் முதலில் வருவது அந்த பணத்தில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் செய்வதுதான். எஃப்டியில் முதலீடு செய்வதன் மூலம் பணத்தை இழக்க நேரிடும் என்ற பயம் இல்லாததால் இது நிகழ்கிறது. இதனுடன் எஃப்டியில் பெறப்பட்ட வருமானமும் நிலையானது. இதனால் தான் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் எஃப்டியில் மட்டுமே பணத்தை முதலீடு செய்கிறார்கள். எஃப்டியில் முதலீடு செய்வதற்கான வட்டி விகிதம் வங்கிகளுக்கு ஏற்ப மாறுபடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிக வட்டி விகிதத்தை கொண்ட ஒரு எஃப்டியில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு எஃப்டிக்கு மிகச்சிறந்த வட்டி விகிதத்தில் வழங்குகிறது. எஸ்பிஐ எஃப்டி வட்டி விகிதங்கள். எஸ்பிஐயில் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதங்கள் 3.50% முதல் 7.25% வரை இருக்கும். இது தவிர சில சிறப்பு நிலையான வைப்பு நிதிகளையும் எஸ்பிஐ நடத்துகிறது. இதில் எஸ்பிஐயின் 400 நாட்கள் கால நிலையான வைப்பு தொகையும் அடங்கும். இந்த நிலையான வைப்பு தொகையில் எஸ்பிஐயின் அம்ரித் கலாஷ் நிலையான வைப்பு திட்டம் என்று அழைக்கப்படும். 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் கிடைக்கும் வருமானம் என்ன? நீங்கள் எஸ்பிஐயின் அம்ரித் கலாஷ் எஃப்டி திட்டத்தில், அதாவது 400 நாட்கள் கால அளவு செய்தால் எஃப்டியில் ரூ. 5 லட்சம் முதலீடு செய்தால் சாதாரணமாக குடிமக்களுக்கு 7.10% வருமானம் கிடைக்கும். அதே சமயத்தில் மூத்த குடிமக்களுக்கு 7.60% வருமானம் கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சாதாரண குடிமக்கள் முதிர்ச்சியின் போது 5,40,089 ரூபாய் பெறுவார். அதே சமயம் மூத்த குடிமக்களுக்கு முதிர்ச்சியின் போது 5,43,003 ரூபாய் கிடைக்கும். எஃப்டி முதலீடு. எஃப்டி என்பது நிலையான வைப்பு தொகை முதலீடு ஆகும். இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவர் தனது பணத்தை வங்கியில் முதலீடு செய்யலாம். இந்த முதலீட்டில் கணக்கு திறக்கும் போது நிர்ணயிக்கப்படும் வட்டி விகிதத்தில் வட்டி கிடைக்கும். எஃப்டியின் முதலீட்டின் நன்மைகள். சந்தை வீழ்ச்சியால் வட்டி விகிதம் பாதிக்கப்படாது. மூலதனம் பாதிக்கப்படும். நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எனவே நீங்கள் அருகிலுள்ள எஸ்பிஐ வங்கிக்கு சென்று ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.